வணக்கம், என் பேர் விஜயகுமார். நான் அமர்ஜோதி கார்டன் டேங்க் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்துச்சு. அந்த வாட்டர் டேங்கை டெக்னிக்கலாக உடைக்காமல் சும்மா அவங்க நினைச்ச மாதிரி வந்து உடைச்சிட்டாங்க. இது எங்கள் வீட்டு மேலே வந்து எங்கள் வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. இது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது யாருமே இது கண்டுக்கல. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வேண்டாமான்னு தெரியல. எங்கள் கவுன்சிலுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த டேங்க் உடைக்க இன்ஃபார்ம் பண்ணீங்க எங்களுக்கு. இந்த டேங்க் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதுவே இல்லை, நிறைய எல்லாம் காலம் எல்லாமே ஆல்ரெடி போயிருச்சு. நாங்களும் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ட்ரான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ரிஃபெக்ட் இது வரைக்கும் வந்தது எதுவுமே ஒரு இது வந்ததில்லை. வீடே பாதி போயிடுச்சு, பாதி வீடு கிடையாது. நான் இப்பதான் வந்திருக்கேன். நான் காலையில எங்க லோக்கல் கவுன்சிலர் பார்த்து பேசிட்டு தான் பற்றி வேணது பண்ணணும். நீங்க இந்த வீட்டில் தாங்க வச்சுக்கிறேன். எங்க குழந்தை இந்த வீட்டில் இருக்காங்க. அவங்க டெய்லி வேலைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் பெரம்பூர் இருக்கோம். எங்க வீடு இல்லாதனால இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அவங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகிறது? அதிகபட்சம் கூட ஒரு 10 to 15 லட்ச ரூபாய் வேணுங்க கம்ப்ளீட்டா பண்ணாலே. வீடு பாதி இல்லை, மினிமம் ஒரு 15 லட்சம் லாஸ் ஆயிருக்கும். வீட்டுக்குள்ள ஒரு திங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. டோட்டலாவே ரூஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.